வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேட் பிரதர்ஸ் அவங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். வைரல் ஃபிஷ் ட்ராப்னு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இந்த வீடியோல யூடியூப்ல மோஸ்ட் வியூஸ் பண்ண 8 வைரல் ஃபெஸ்ட் ஆப் மெத்தட் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எதுல அளவுக்கு அதிகமா மீன் சிக்க போகுதுன்றதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்காக நம்ம 4 லொகேஷன் டிராவல் பண்ணிருக்கோம். அந்த 4 லொகேஷன்லயுமே மீன் நிறையவே இருக்கு. அண்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு more than 4 days டைம் எடுக்கவும் செஞ்சுச்சு. இதுக்காக நம்ம கோக்பாடி ஃபிஷ் ட்ராப், மெட்டாய் டப்பா ஃபிஷ் ட்ராப், பாலி ஃபிஷ் ட்ராப், டப்பா ஃபிஷ் ட்ராப், 20 லிட்டர் வாட்டர் கேன் ஃபிஷ் ட்ராப், சிலிண்டரிக்கல் மஸ்கிட்டோ நெட் ஃபிஷ் ட்ராப், அமேசான்ல வாங்கின ஃபிஷ் ட்ராப் அண்ட் ஃபைனலா இதுல நிறைய ட்ராப்ஸ் வச்சு பிடிச்சிருப்பாங்களா வீடியோ. அது எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணி பார்த்தலாமா? பாக்குறது சின்ன குட்ட மாதிரி தெரியும். ஆனா படா மீன்லாம் நீந்தி தெரியுது. இருக்குப்பா. கொக்கோ கோலா பாட்டில் வச்சு மீன் பிடிக்கிறது. ஆமா, ட்ரை பண்ணி பாத்துருவோமா? ஒவ்வொரு மெத்தடுக்கு நம்ம அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அரை மணி நேரத்துல எவ்வளவு மீன் சிக்குதுன்னு பாத்துருவோமா? இப்போ கோக் பாட்டில் ரெடி ஆச்சு, GoPro மாட்டியாச்சு. ஆமா, இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபிஷ் போட்டு உள்ள போட போறோம். பொரியும் சத்துமாவையும் கலந்து உள்ள போட போறாங்க. சாப்பிடுமா இத? பொரி சாப்பிடுறோம். போயிடலாமா? சாப்பிடு. அவ்வளவுதான். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12 மணி. 12:30 வரைக்கும் நம்ம கொக்கோ கோலா பாட்டில் வச்சு மீனை பிடிக்கிறோம். அரை மணி நேரம் வரைக்கும் மீன் பிடிக்க போறோம். ஒரு மீனும் சிக்கிற மாதிரி தெரியல மக்களே. ஆனா மீன் எக்கச்சக்கமா கிடக்கும் மக்களே. அவ்வளவு பிஸ்கட் போட்டுருக்கோம். ஒரு மீன் சிக்காம போயிருமா? ஆமா, சிக்கிறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாம்பு வந்து விழுந்துடாம வாட்டர் கேனுக்குள்ள. சரி, இப்ப பாத்தா காமன் நேரம் ஆயிடுச்சு. ஆமா, மாயா ப்ரோ வந்து தூக்கி பாப்போம். நிறைய மீன் சிக்கிட்டு நினைக்கிறாரு. ஆமா, தூக்கி பாத்துருவோமா? ஒரு மீனை கூட காணாங்கடா. கம்ப்ளீட் ஃபெயிலியர்னா ஒரு மீன் சிக்கல. ஒரு மீனோட சிக்கல. வெறித்தனமான அதுலயே இது வச்சிருக்காங்கப்பா. ஒரே அட்டம்ப்ட்ல இறக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம வாலி ஃபிஷ் ட்ராப் இருக்கு. அப்படியே போடு. சிக்கர் ஆயிடுச்சா மீன்லாம்? இப்போ நம்ம வச்சிருக்காங்க இல்லையா? ட்ரை பண்ணிடலாமா? சோ டைம் பாத்தீங்கன்னா 12:40. இப்போ அரை மணி நேரம் கழிச்சு எவ்வளவு மீன் சிக்குதுன்னு பாக்குறோம். ஓகே, இப்போ டைம் பார்த்தா எக்ஸாக்ட்டா 2:00 ஆயிடுச்சு. வர மாதிரி இல்லையே. எடுத்து பார்க்க போறோம். ஆமா, காட்டும்போது எனக்கு தெரிஞ்சு தப்பான இடத்துல போறாங்க. ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. ஒரு மீன் சிக்கன மாதிரி அதான் எனக்கு தெரிஞ்சு தப்பான இடத்துல போறாங்க. சிக்கல. ரெண்டு ஃபிஷ் ஸ்டாப்ல இப்போ மூணாவது ஃபிஷ் ஸ்டாப்ப தூக்க போறோம். ஆமா, இதுல சிக்கிருக்கு நம்புறானே. தூக்க போறோம். ஓகேலாம். இது என்னது? மஸ்கிட்டோ. சிக்கிருக்கு ப்ரோ. இருக்கா? மீனா? சிக்கிருக்கு ப்ரோ. வெறுத்துறோம். ஒரு மீனா? இதுக்குள்ள நம்ம கோ. ஆமாப்பா. குட்டி மீன். இந்த மீன்ல எப்படி வர மாட்டேன். அதனாலதான் பெரிய மீனா தான் மாட்டோம். எனக்கு நிறைய மீன் சிக்கிருக்கு ப்ரோ. ரொம்ப குட்டி. எத்தனை மீன் சிக்கிருக்கு? 8 மீன். எஸ், வெறுத்தனம் என்ன? 8 மீன் சொல்ல முடியாது. 8 மீன் கொஞ்சம். ஆமா, எல்லாம் கொஞ்சம். இது வரைக்கும் காலைல 3 ஃபிஷ் ஸ்டாப் போட்டோம். அதுல வந்து ஒரே ஒரு ஃபிஷ் ஸ்டாப் தான் வெறுத்தனமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா, அதுல 8 மீன் சிக்கிருக்கு. சரி, இப்போ நம்ம மறுபடியும் போய் சாப்பிட்டுட்டு நைட் வந்து போறோம். நைட் வந்து சிக்கன் சொல்றாங்க. ஆமா, மீன் பேட். ஆமா, நைட் நிறைய மீன். இப்போ எல்லாரும் வந்து பயங்கர பரபரப்பா வந்து ஃபிஷ் ஸ்டாப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் போட்டோம் என்ன? எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்டம் என்ன பண்றீங்க? ஃபுட் எடுக்கிறீங்களா? என்ன ஃபுட் அது? குடல் ஃபுட். ஓ, குடலா? வரும்னு சொல்றாங்க. ஆமா, பெரிய மீன்லாம் வரும் நிறைய. முடிஞ்ச அளவுக்கு மண்புழு புடிச்சிட்டு வந்துருக்கோம்னா இந்த தடவை மீன் வெறித்தனமா பிடிக்கிறோம். ஆமா, பிடிச்சிட்டு தான் போறோம். நாங்க ரியாலிட்டியா மட்டும் தான் காப்போம்னா. ஆமா, மீன் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். எது நல்லா இருக்காதுன்னு காட்டிடுவோம். இது ரெண்டு ஃபிஷ் ஸ்டாப்ல தான் மீன் அதிகமா சிக்கன் நாங்க நினைக்கிறோம். ஆமா, இது அமேசான் ஃபிஷ் ஸ்டாப். இது வந்து மஸ்கிட்டோ நெட் ஃபிஷ் ஸ்டாப். ரெண்டுல எப்படி இருக்கு பாத்துறோம். காலையில செக் பண்ணா தெரிஞ்சுறேன். ஓகே, இப்போ அமேசான் ஃபிஷ் ஸ்டாப் மத்திர கீழ எடுக்கலாமா? ஓ, இதுவா? பாத்துர்க்கேன். நெக்ஸ்ட் இப்போ மஸ்கிட்டோ நெட் ஃபிஷ் ஸ்டாப் இறக்க போறோம். போதும். அவ்வளவுதான். அதுக்கு ரெடி ஆகுது. அவ்வளவுதான் முடியாது. நெக்ஸ்ட் 20 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபிஷ் ஸ்டாப். உள்ள போடலாமா? அடுத்து கோக் பாட்டில் ஃபிஷ் ஸ்டாப். நெக்ஸ்ட் வாலி அண்ட் ஒரு பெரிய டப்பா ஃபிஷ் ஸ்டாப் உள்ள போட போறோம். எஸ், கடைசியா எஸ். இப்போ டைம் பார்த்தா எக்ஸாக்ட்டா ஈவினிங் 6:30. ஆமா, இது மறுபடியும் எப்ப எடுக்க போறோம்? நாளைக்கு காலையில. அப்ப நம்ம மீட் அதே மாட்டுறதுக்கு வாய்ப்பு. இப்போ டைம் எக்ஸாக்ட்டா எவ்வளவு ஓடி முதல்ல? ஒரு நாள் காலை 7:15. எஸ், ஃபிஷ் ஸ்டாப் எடுத்து பார்த்தலாமா? பார்த்தலாம். ஆமா, கோகோ கோலா ஃபிஷ் ஸ்டாப் எடுக்க போறோம். எஸ். என்னது? கலரா இருக்கு. என்னது? சிக்கிருக்கா? மீன். ஆனா மீனோட கண்ணுல இருக்கு ப்ரோ. வந்திருக்கு ப்ரோ. அந்த மீன் கண்ணு. ஆமா, அது மீன்கண்ணா? ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஸ்டாப் மெத்தட்ல ஒண்ணுமே சிக்கல. ஒரு முன்னாடி சிக்கல. அவ்வளவுதான். சரி, அடுத்து போறோமா? ஆமா, மீன் கண்ணா? மீன் சிக்கிருக்கு.
மீன் இருக்கா? சின்ன சின்ன மீன் நைட்டு ஃபுல்லா இருந்துமா? குட்டியோண்டு மீன்பா. பெரிய மீனே கிடையாது இங்க ஒருவேளை. அதான் எனக்கு தெரிஞ்சதான் பெரிய மீன் எனக்கு தெரிஞ்ச ஆறுல ஏதாவது வராவா எத்தனை மீன் கிடைச்சிருக்க? 4 சின்ன மீன் கிடைச்சிருக்கு. 4 பொடி பொடி மீன். அடுத்த மீனுமா? ஏதோ குட்ட மாதிரி தான் இருக்குது. முட்டைட்டப்பா fish trap. இங்க மாட்டாது எனக்கு தெரிஞ்சு. ஆறுல போடணும் அது. மஸ்கிட்டோ நெட் ஃபிஷ் ஸ்டாப் போறோம். ஆமா அதுல சிக்கன் நம்ம வேணா. சரி ஸ்பைர் வாங்க. தூக்கு. மொத்தமா வலைய தூக்கிற மேல தூக்கிற அப்பதான் சிக்கன். அவ்வளவுதான். பெரிய இப்படியா? அப்படியா? நல்ல பெரிய மீனா? எங்க இருக்கு? ஒரு மீன் ஒண்ணு. இதான் உங்க ஊர்ல பெரிய மீனா? நான் கூட பெரிய மீன். ஆமாப்பா. நண்டுப்பா. நண்டா? நண்டு கிடைச்சிருக்கு. மஸ்கிட்டோ நெட் fish trapல ஃபிஷ்க்கு பதிலா நண்டு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ்னா அது நண்டு தான். ஆமா. மீன்லாம் ஒரு மணடையில இதுலயும் மாத்திரம் ரெண்டே. அதான் சொல்றேன் மீனே இல்ல நினைக்கிறேன். ஆமா, சின்ன மீன். ஆனா அதோட கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் பெருசு அவ்வளவுதான். இப்போ மெயினுக்கு போயிடலாமா? லாஸ்டா? அமேசான் குள்ள வந்துருச்சு அது எங்க? இப்படிதான் எல்லா இதுலயும் சொல்றாங்க. நான் வந்துச்சு வந்து பெரிய மீனா? நண்டு இருக்கா? ஆக்சுவலா நான்வெஜ் போட்டா நண்டு வரும் போல. நண்டு நிறைய வரும் போல. அப்பா. எப்படி எடுத்து போடுறாங்க? கையை கடிச்சிடாது. சின்னதுதான். இது லைட்டா தான் கிடைக்கும். ஒரு மீன் சிக்கிருக்கு. ஆனா இதுவரைக்கும் பிடிச்ச மீன்ல இதான் கொஞ்சம் பெரிய மீன். பெரிய மீன். ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு மணி நேரம் இறங்கல. அடுத்து போயிடுமா? போயிடலாம். அமேசான் ஃபிஷ் தூக்குடா. ஏதாவது இருக்கா? பெரிய மீனா? ஆமாப்பா அது பெரிய மாட்டிருக்கு இதான். வாங்கினது ஓகே தான். பெரிய மீன் போச்சு அதெல்லாம் தின்னுடுவோம். அமேசான் fish trap தான் நிறைய மீன் சிக்கிச்சு. அது முக்கியமா ஒரு பெரிய செம்ம பெரிய மீனா இருக்கு. இதுதான் பயங்கரமான ஃபிஷ் ஸ்டாப்பா இது வரைக்கும் நம்ம திருப்பி மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ஒரு எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம். வேற இடத்துல போட்டு போவோம். நம்மளால முடிவெடுக்க முடியாது இல்லையா? சோ அடுத்து நான் இன்னொரு இடத்துல போயிட்டு இந்த correct. fish trap போட்டோம். ஓகே எனக்கு ரெண்டாவது லொகேஷன் சேம் fish trap. இந்த இடத்துல எக்கச்சக்க மீன் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா? ஒரு வழியா fish trap போட்டு முடிச்சாச்சு. ஆமா நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்து இது மூணாவது நாள் காலை 7 மணி. ஆமா இன்னைக்காச்சும் சிக்கிதான் பாப்போமா? மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. ஆமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொக்கோலா fish trap கொடலா இல்ல ஒரு கோகோலா fish trapல வழக்கம் போல ஒண்ணும் சிக்கல. ஆமா இது ஒரு டம்மி fish trap. நெக்ஸ்ட் எதை தூக்க போறோம்? 20 லிட்டர் வாட்டர் பாட்டில் fish trap. இருக்கா? மீன் இருக்கு போலயே. என்னங்க அந்த ஓட்ட ஒரு மீன் எங்க இருக்கு? இதுவும் டம்மி பாவா. இது டம்மி இல்லப்பா. பாவா. அடுத்தது டப்பா fish trap. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓடிடும். அது ஓட முடியாம இருந்தாலும் தப்பிக்கும். அது என்னது மீனா? இல்லையா? அது மீன் கிடையாது. கல்லு. கல்லா? அது எப்படி வந்துச்சு? அந்த இது வச்சு வச்சிருப்பாங்களோ? இதுல ஒண்ணு வெயிட்டுக்கு வச்சிருக்கோம். ஒண்ணுமே இல்ல. போடி பொய் சொல்றாங்க போல. ஆமா அந்த டப்பா fish trap கோகோலா fish trapலாம் நம்பாதீங்க. நம்பாதீங்க. இது ஐலஸா. அதெல்லாம் தப்பிச்சிரும். இருக்கு நண்டு fish trapல நிறைய சிக்கிருச்சு. இப்ப அமேசான் fish trap. ஆமா என்ன சிக்குதுன்னு பாப்போம். ஒண்ணுமே இல்லையா? சின்ன சின்ன மீன் இருக்கு. பரவாயில்ல. அதான் இதுலதான் நிறைய மீன் மாட்டுது. இதுல வெளில போக முடியல. அதெல்லாம் வெளில போயிருங்க எனக்கு தெரிஞ்சு. இது ஓரளவுக்கு பெருசா இருக்கு. விசிறுக்கு செம்ம.
அழகா இருக்கு. அழகா இருக்கு. அமேசான் காட்டுக்கு நடுவுல இருக்கும். சுத்தி போதேனா ஆறா இருக்கா? ஆமா ஆறா இருக்கு. ஆமா, இங்க என்ன பண்ண போறோம்? ஃபிஷ் ட்ராப் பண்ண போறோம். எஸ், பையனோட தான் பயங்கரமான ஃபிஷ் ஷாப்னு சொல்றாங்கண்ணா. ஆமா, யூடியூப்லயே பயங்கர பீஸ் பண்ண ஃபிஷ் ட்ராப். ஆமா, அந்த ஃபிஷ் ஷாப்ல உழுவுதான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்னென்ன இருக்கு? மூங்கில் இருக்கு, மம்புட்டி இருக்கு, கடப்பாரை இருக்கு, செங்கல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ கட்ட என்ன பண்ண போறீங்க? ஓ, இது வத்த வைக்க போறாங்களா தண்ணிய? கட்ட போறோம். அந்த இடத்துல வெட்டிட்டு அங்க இருந்து ஸ்டாண்டிங் வச்சு ஃபிஷ்ஷ பிடிக்க போறோம். உள்ள கொண்டு வர போறோம்னா. அப்படி பண்ணாதான் நிறைய மீன் மாட்டோம். இப்ப நம்ம மூங்கில வைக்க போறோம். ஓ, இது வழியா வந்துரும் மீன். ஆமாப்பா, இப்படி நிறைய பேர் பிடிப்பாங்க. வெறித்தனமான டிராப் இது. எப்படி ஏறும்? ஏறி வந்துரும். அந்த வாசத்துக்கு வந்துருமா? மஞ்சள் தீ வச்சு டிராப்ப மறைக்க போறோம். Yes. அப்பதான் நம்ம மீனுக்கு தெரியாது. ஆமா ஆமா. ஓகே, தேர்ட் எண்டிங்ல ஃபைனல் ஃபிஷ் இல்ல, இது தெரியாம உள்ள வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. எவ்வளவு மீன் இருக்குன்னு இதுல பார்க்க போறோம். எஸ், ஓகே, இது ஃபோர்த் டே. காலை 6 மணி. எஸ், இப்போ போய் டிராப் எடுத்து பார்த்துடலாமா? பாருங்க. தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆமா, இப்ப டிராப் எடுக்க போறோம். ஆமா, மீன் இல்ல. ஓகே, இந்த மீன் இல்லையா? டிராப் பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாம கொஞ்சம் மேல இருக்கு, கொஞ்சம் கீழே இருந்தா. மீன் கொஞ்சம் கூட சிக்கல. எஸ், இது வந்து மத்த மெத்தட கம்பேர் பண்ணப்போ ஒரு டம்மி பாவம். ஆமா, டம்மி பாவா. நம்ம ஃபிஷ் ஷாப்லயே அமேசான் ஃபிஷ் ஷாப் தான் பயங்கரமா மீன் பிடிக்குது. சோ இத இன்னொரு இடத்துலயும் போட்டு பாப்போம்னு சொல்லிட்டு மூணாவது நான் இந்த ஃபிஷ் ஷாப்பை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டோம். இன்னொரு இடத்துலயும் போட்டுருக்கோம். கிடைச்ச ரிசல்ட் எங்களுக்கு வேற லெவல்ல ஒரு அமேசிங்னஸ் கிரியேட் அப்படியா? பண்ணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல மொத்தம் எவ்வளவு மீன் கிடைச்சிச்சு தெரியுமா? 129 மீன் கிடைச்சிச்சு. சோ உண்மையிலே ஓ. இந்த பெஸ்ட் மெத்தட் அப்படினா அது அமேசான்ல வாங்குன இந்த ஒரு ஃபிஷ் ஷாப். அழகா இருக்குப்பா. ஓ, அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அதான் அந்த அமேசான் இது ட்ராப் பாத்தீங்கன்னா அது உள்ள போச்சுன்னா திரும்பி ரிட்டர்ன் வர முடியாதனாலதான் மாட்டிக்கிச்சு. இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். மத்த எல்லாமே சும்மா மேல மட்டும் திறந்தே இருக்கனால டக்கு டக்குன்னு வெளில வந்துருதுங்க. வலை அதனாலதான். மாதிரி ஆமா. இருக்கிறதுனால இல்ல இல்ல, மத்த வலை மாதிரி மட்டும் இல்ல, அதுக்குள்ள போற ஒரு வழிதான் உண்டு. திரும்பி ரிட்டர்ன் வர முடியாது அந்த மீனால. என்னதான் இது பண்ணாலும் வர முடியாது. மத்த இதெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வழி இருக்கு, அதுல தப்பிச்சிருதுங்க. ஆமா, இந்த தூண்டில் போட்டு முடிக்கிறதெல்லாம் சின்ன வயசுலதான் ஆமா. நானும் பாத்திருக்கேன். இப்பெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஆமா, நல்லா இருக்கும். இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆமா. அந்த தூண்டில் போட்டா அதுல என்ன மீன் மாட்டது நம்மளுக்கே தெரியாது. சின்னதா வருமா பெருசா வருமான்னு. ஆமா, ஆமா, ஆமா. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.